கார்த்திகை தீபம் தொடரில் நவீனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க சாமுண்டீஸ்வரி. அதை பொறுத்து கொள்ள முடியாத துர்கா அழுவுறா. தயவு செய்து அவர் அப்படியெல்லாம் பேசாதீங்க, திட்டாதீங்கன்னு அழுவுறா. அவனை திட்டுனா உனக்கு எதுக்கு கோபம் வருதுன்னு கேட்குறாங்கன்னு சாமுண்டீஸ்வரி பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறா துர்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து போகிற துர்கா, அவர் என் புருஷன் அதனால தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. புருஷன்னா அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு, இன்னும் அவன் கல்யாணமே ஆகலை. பிறகு எப்படி அவனுக்கு புருஷன் ஆவான்னு கேட்கும்போது, ஏற்கனவே நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு தாலி எடுத்து காட்டுறாங்க துர்கா. அதிர்ச்சி அடைகிற சாமுண்டீஸ்வரி பொறுத்து கொள்ள முடியல, கோபத்தில் அடிக்கிறாங்க பலார் பலார்னு துர்காவை. ஒரு கட்டத்துக்கே மேலே 2 பேரையும் பிடிச்சி இழுத்து வெளியே விடுறாங்க. இனிமே எனக்கு ஒரு பிள்ளை செத்து போச்சு, மீதி இருக்கிறது எனக்கு 3 பிள்ளைங்க தான். நீ எனக்கு பிள்ளையே கிடையாது, நீ வெளியே போ, என் முகத்திலேயே முழிக்காதுன்னு கோபமாக வெளியே மண்டபத்திலேருந்து வெளியே இழுத்து விட்டுட்டு உள்ளே வந்துடுறாங்க. வெளியே வரும் துர்காவும் நவீனும் கோயிலில் உட்காந்து இருக்கிறாங்க. அழுவுறா துர்கா. நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அழுவுறா. நவீன் அவள் அழுவாதுன்னு சமாதானப்படுத்திட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. எதுக்குடா ஃபோன் பண்ணுறேன்னு கேட்குறாரு. அவ்வளோ கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன்னுட்டேன், இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு கேட்குறாரு. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவங்க வீட்டில் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. யார் ஏற்றுக்கிட்டா என்னை, ஏற்றுக்கலைன்னா என்ன, இந்த பக்கம் மட்டும் நீ வந்துடாத, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கோபமாக பேசுகிறாரு நவீனோட அப்பா. பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கும்போது கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு வராங்க பரமேஸ்வரி. அங்கே பார்க்குற துர்காவியை நவீனையும் பார்த்து, என்ன ஆச்சு, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னான் கார்த்தி, என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்குறாங்க. நடந்த விஷயத்த சொல்லும்போது அதிர்ச்சி ஆகுறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு வராங்க கார்த்திக்கு எல்லாரும் அவங்க குடும்பத்தோடு வந்து அங்கே எல்லோரும் சேர்ந்து தாலி எடுத்து கொடுத்து, பரமேஸ்வரி தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்க பாட்டியை கூட அணைச்சி வைக்கிறாங்க. வீட்டுக்கு அழைத்து வரும் பரமேஸ்வரி ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடுறாங்க. நேராக பூஜை ரூமுக்குள்ளே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் பூஜை ரூமுக்குள்ளே வராங்க. அப்போ ஜன்னல் பக்கமாக ஒருத்தர் எட்டி பார்க்குறான், சந்திராவுடைய ஆள். பிறகு 2 பேரையும் சாமி கும்பிட சொல்கிறாங்க. பூஜை ரூமில் விளக்கேற்றி வைக்கிறா துர்கா. விளக்கேற்றி சாமி கும்பிடுறா.